உங்களுக்கு ஃபாஸ்ட்டான லெக்ஸ் வேணும்னா அப்பர் பாடியை ட்ரெயின் பண்ண மறந்துடாதீங்க. ட்ரெயின் லைக் அன் அத்லெட் டே 13. இன்னைக்கு நம்ம மேல் மாடியை ட்ரெயின் பண்ணுறதுக்காக ஜிம்முக்கு தான் வந்திருக்கிறோம். போனதுமே அத்லெட்ஸோட ஆல்ஃபபெட்டான ஏ ஸ்கிப்ஸ் தான் போட்டோம். அதை முடிச்சதுமே பி ஸ்கிப்ஸ் தான். இந்த ஸ்கிப்ஸ்லேயே நமக்கு ஓவரால் பாடிக்கு பிளட் ஃப்ளோவும் கிடச்சிரும். அப்புறமா அப்பர் பாடிக்கான வார்ம் அப். இன்னைக்கு நான் பேசிக்கான ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட் தான் பண்ண போகிறேன். கொஞ்சம் வெயிட்ஸ் ஆட் பண்ணி ஸ்டார்டிங் வித் ஓஜி புல்அப்ஸ். ஃபாஸ்ட்டான லெக்ஸுக்கு ஸ்ட்ராங்கான அப்பர் பாடி எதுக்கு தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்ட்ராங்கான அப்பர் பாடி இருந்தால் தான் ஸ்ப்ரிண்ட் பண்ணும்போது பாஸ்டரை அப்ரேட்டாக வச்சிருக்க முடியும். எல்லாத்துக்கும் மேலே ஸ்பீடுங்கிறது லெக்ஸை மட்டும் பொறுத்தது கிடையாது. உங்களோட ஆர்ம் டிரைவ் கரெக்டாக இருந்தால் தான் உங்களோட லெக்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நார்மலாக மசில் பில்ட் பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ணுற மாதிரி அப்பர் பாடியை ட்ரெயின் பண்ணக்கூடாது. இப்போ நான் வெயிட்டட் புல்அப்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நான் ஜஸ்ட் ஸ்ட்ரென்த்தை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி 2லேருந்து 5 ரப் பண்ணிட்டு ஒரு செட்டை முடிச்சிருவேன். அதை முடிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் அடுத்த செட்டு போடுவேன். என் கையில் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நான் வெயிட்டட் புல்அப்ஸே போடுறேன். கையில் இன்ஜுரி பெயின் கம்மியாக இருந்தாலும் ஸ்ட்ரென்த் அடி வாங்கியிருக்கிறது நல்லாவே ஃபீல் ஆகுது. முன்னெல்லாம் ரொம்பவே ஈஸியாக போகிற வெயிட்ஸ் கூட இப்போலாம் ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்குது. புல்அப்ஸ் போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு டபுள் பாருக்கு வந்தாச்சு. டிப்ஸ் ரொம்பலாம் ஒன்றும் கஷ்டமா இல்லை. அதனால ஸ்டார்டிங்லேயே 7.5 kg தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஷார்ட் டிஸ்டன்ஸ் ரன்னர் மாதிரி ட்ரெயின் பண்ணும்போது மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்லோ அண்ட் கண்ட்ரோல்டாக பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கடைசியாக காலமாக கிடப்பில் போட்டிருந்த கால் ஒரு கோட் காஃப் ரைசஸை போட்டுட்டு கான்சென்ட்ரிக் பொசிஷனில் கொஞ்ச நேரம் ஐசோமெட்ரிக் ஹோல்டு. ஜிம்ல இருந்து வீட்டுக்கு வந்ததும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாதுளம்பழம் நிறையா போட்டு ஓட்ஸ் பனானா வேர்க்கடலை எல்லாம் போட்டு ஒரு ஷேக்கு தான். அப்புறம் நம்ம இன்ஜுரி ரெக்கவரிக்கான சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்ப்போம்ல.